ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. சொன்னால் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று போட்ட வீடியோவில். அவங்களுக்கு வந்து இந்த நோஸ் கிட்ட இருக்கிற ஏரியாவிலையும் லிப்புக்கு அண்டர் ஏரியாவிலையும் ரொம்ப வந்து டார்க்காக பேட்சியாக இருக்குது. ஸோ ரொம்ப டார்க்னஸாக பிக்மெண்டடாக இருக்குது. நான் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், அந்த பிக்மெண்ட் வந்து போகலை. எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் அப்போவே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் இது நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இதை ஒரு வீடியோவாக பண்ணலாமேன்னு உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த நோஸுக்கு இருக்கிற இந்த ஏரியாவில், இந்த 2 சைடு ஏரியாவில், அப்புறம் லிப்பு இந்த 2 கார்னரில், அதுக்கப்புறம் இந்த லிப்ஸுக்கு அடியில் இருக்கிற இந்த இடம், ஸோ அதுக்கப்புறம் நோஸ்க்கு மேலே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, நோஸ்க்கு மேலே ஒரு கோடு போகுதுக்கா, அந்த கோடு என்னன்னு தெரியலக்கா, போவே மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த ரீஜனில் இருக்கிற ஒரு டார்க் இந்த ரீஜனில் இருக்கிற ஒரு டார்க்னஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டடாக எப்படி சரி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் வந்து நீங்கள் புதுசுனா வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி சில பிக்மெண்டேஷன்லாம் ஏன் வருதுன்னு இப்போ பார்ப்போம். நார்மலாக இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வந்து மோஸ்ட்லியாக ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு வந்து வரும். பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸசிவ் ஆயில் சுரக்கிறதுனால அங்கங்கே வந்து இந்த மாதிரி கருத்து போகிறதெல்லாம் வந்து யூஸ்வல். பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸஸாக ஆயில் சுரக்கிறதுனால அவங்களுக்கு பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இந்த நோஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து வரும். அது போக வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் டார்க் ஆகிறது, இங்கே டார்க் ஆகிறதெல்லாம் வந்து காமன். பிகாஸ் அந்த இடத்துலையுமே வந்து நிறையா வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு கார்னர்லேயுமே கூட அவங்களுக்கு வந்து பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் வந்து அது மேலேயுமே இருக்கலாம், அந்த டார்க் பேச்சஸ் மேலேயுமே. எப்படி அதை சரி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை அந்த டார்க் பேச்சஸ். எனக்கு வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த ஒரு ஸ்கின் டைப்பாக இருந்தீங்கனாலுமே உங்கள் ஃபேஸ் வாஷ் நீங்கள் பண்ணும்போது இந்த கார்னர், கண்ணுக்கிட்ட இருக்கிற இந்த கார்னர், மூக்கு கிட்ட இருக்கிற இந்த கார்னர், லிப்ஸோட கார்னர், அதுக்கப்புறம் இந்த கோடு, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற டார்க்னஸ், மவுத் அரவுண்ட் டார்க்னஸ், ஸோ இது எல்லா பிக்மெண்டடையும் வந்து நம்ம ரொம்ப அங்கே பிக்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ் வாஷை போட்டு தேய்ச்சி கையை போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் நிறையா ஸ்க்ரப்பெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸ்க்ரப்பு நல்லா நரன்னு இருக்கிற மாதிரியான ஸ்க்ரப்பை போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா விதமான ஃபேஸ் வாஷு, நிறையா கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நிறைய வேலையெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வச்சு அந்த இடத்துல போட்டு தேய்ப்போம். ஸோ என்னென்னமோ ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் நீங்கள் தேய்க்க அந்த இடத்துல இன்னும் அதிகமாக பிக்மெண்டேஷனாக தான் மாறும், இன்னும் அதிகமாக டார்க்னஸாக ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் போகாத மாதிரியான டார்க்னஸ் வந்து ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டார்க்னஸ் ஃபஸ்ட்டு வரக்கூடாதுன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் அழுத்தி ஃபேஸ் வாஷ் பண்ணுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஸோ ரொம்ப நிறையா அழுத்தி தேய்ச்சி அந்த ஒரே இடத்துலையே போட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரத்துக்கு. இந்த இடத்துல போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்ணுக்கிட்ட. ஸோ இந்த எங்கெங்கே பிக்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சோ அந்த இடத்துலலாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேய்க்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த மாதிரி தேய்க்கிறத ஸ்டாப் பண்ணிங்கனாவே அதுலேயே பாதி கருப்பு வராமல் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசிவ் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் ஒரு நல்ல சால்சிலிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சால்சிலிக் ஆசிட் சீரம் எப்படி வாங்கணும், என்னமா யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து என்னோட யூடியூப் பேஜ்லேயே வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து இருக்குது. இல்லைன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஒரு மெத்தடெல்லாம் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல சால்சிலிக் ஆசிடில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆக்னி ஸ்கார்ஸ், ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்னி மார்க்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட், ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லேருந்து நல்லாவே ஒரு ரிலீஃப் தரும். ஸோ அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல வந்து பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சால்சிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா ட்ரையாக இருக்கிறதுனால கூட அந்த இடத்துல வந்து டார்க்னஸ் ஆகலாம். ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக ஒரு மாதிரி தோல் உரிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி காஞ்சி போய், ஸோ அந்த மாதிரி கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் ஆயில்னால ப்ராப்ளம் வரும். ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ரொம்ப ட்ரை ஆகிட்டு ரொம்ப வந்து எரிஞ்சு போன மாதிரி, காஞ்சி போன மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது. இன்கேஸ் வந்து நீங்கள் ரொம்ப நிறைய வீட்டில் டை ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதோட மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த நோஸ் இருக்கிற இந்த கார்னர் இருக்கிற ஏரியாஸ்லலாம் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுறதோ அந்த இடத்துல ஆல்ரெடி கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மேலே நீங்கள் இந்த 2 சிக்ஸு, ஃபோர் ஹெட்டு, நோஸ் மேலே, அதுக்கப்புறம் இந்த சின் இந்த ஏரியா, இந்த
மாதிரி இடத்துலலாம் வந்து மாஸ்க் போடலாம். பட் இந்த கார்னர் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கார்னர்லலாம் வந்து தயவு செஞ்சு மாஸ்க் வந்து அப்ளை பண்ணாதீங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆயிடும். இந்த பிளாக்னஸ் வர்றதுக்கான மெயின் ரீசனே இந்த மாதிரி சில எரிச்சலான இருக்கிற பொருளை வந்து அந்த இடத்துல போடுறதுனால தான் அந்த பிளாக்னஸ் வந்து வருது. ஸோ அதுவும் இல்லாம இந்த ஸ்மைல் லைன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வரும் இல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜிங்னால வரக்கூடியது. உங்களுக்கு வந்து 30 வயசு ஆகலாம், 35 வயசு ஆகலாம். ஸோ வயசு ஏற 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 அந்த ஏஜிங் ப்ராசஸ் வர வர நம்மளுக்கு இந்த ஸ்மைல் லைன்ஸ் வந்து வரும். ஸோ இந்த டார்க்கா இங்க ஒரு லைன் வந்து இப்படி வரும். எனக்கு இன்னும் வரல. ஸோ லைட்டா இருக்கிற மாரி இருக்கு. பட் ஆனா நான் வந்து விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ நீங்க வந்து விட்டமின் சி சீரமும் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்து நியாசினமைட் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலா அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு, பிக்மெண்டேஷனா இருக்கு அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நியாசினமைட் வந்து நல்ல ஒரு சொல்யூஷன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிம்பிள் எல்லாம் இருந்தா நீங்க வந்து விட்டமின் சி வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க நியாசினமைட் வந்து யூஸ் பண்ணுங்க. விட்டமின் சி வந்து உங்க ஸ்கின் ரொம்ப பிளெயினா இருக்கு. ஆனா உங்க ஸ்கின் டல்லா இருக்கு, பொழிவு இந்த மாதிரி இருக்குன்னா, நீங்க வந்து விட்டமின் சி வந்து ட்ரை பண்ணலாம். தயவு செஞ்சு பிம்பிள் இருக்கும்போது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு அங்கங்கே முகத்தில் இருக்கக்கூடிய கருப்பெல்லாம் வந்து அது சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை ஸ்க்ரப்பு பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த 2 இடம், இந்த இடம், இந்த இடம், லிப்புக்கிட்ட இந்த இடம், ஸோ இந்த இடத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதில் நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் சீரம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், காலையில் நேரத்தில் சன்ஸ்க்ரீன், நைட்டு நேரத்தில் மாய்ஸ்சரைசர்னு ஒரு சிம்பிள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே வந்து இந்த பிக்மெண்டேஷன்லேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் தரும். அது எனக்கு வெறும் க்ரீம் மட்டும் சஜஸ்ட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அதுக்கு 2 க்ரீம் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டெய்லி நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி கிளாக் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பாடியில் யூஸ் பண்ணுற சோப்பெல்லாம் ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். பாடியில் யூஸ் பண்ணுற சோப்போட பிஹெச் லெவல் வந்து வேறையாக இருக்கும். அது பாடியோட ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகும். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஃபேஸோட பிஹெச் வந்து ஒரு வேளை வேறையாக இருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஹார்ஷான ஒரு சோப்பை எல்லாம் போட்டு முகத்தில் ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்காதீங்க. அதுவுமே வந்து இந்த பிக்மெண்டேஷனுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக எனக்கு ரொம்ப வீடியோஸ் போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, பாய்.